மணத்தக்கல்லி விதை போட்டு குழம்பு வைக்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் 2 வெந்தயம், கொஞ்சம் போல கடுகு, கொஞ்சம் சீரகம், இது மூணுக்கும் நல்லா படபடன்னு பிடிக்க வைங்க. பிடிக்க வச்சோன்னே சின்ன வெங்காயம் நல்ல ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன், அதை ஃபர்ஸ்ட் போடணும். அது கூட ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறோம். பெரிய சைஸ் பூண்டு நல்லா பெருசா இருந்தது, உரிச்சு வச்சிருக்கோம். ஒரே ஒரு சின்ன முருங்கைக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, மணத்தக்காளி விதை பச்சையா வாங்கிட்டு வந்தோம், அதையும் சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் இப்ப நல்லா எண்ணெயில வதக்கணும். நல்லெண்ணெயில குழம்பு வச்சோம்னா நல்லா இருக்கும். 10 நிமிஷம் இப்ப இந்த மணத்தக்காளி விதை, வெங்காயம், முருங்கைக்காய் எல்லாம் வதக்கியாச்சு. அது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி, இந்த குழம்புக்கு தேவையான, நான் 4 பேருக்கு வைக்கிறேன், அதுக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். மிளகாய் தூளியும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடணும். கொஞ்சம் சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன், அதை இது கூட சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். நான் வந்து பச்சை மணத்தக்காளி விதையில வைக்கிறேன், நீங்க காஞ்ச மணத்தக்காளி விதையிலையும் இதே மாதிரி இந்த குழம்பு பண்ணலாம். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறோம், குழம்பு அப்பதான் மணக்கும். 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சுதான் இதை செய்யணும். நான் இப்ப வந்து வெல்லம் ஆட் பண்றேன், இது ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிச்சா நீங்க சேர்த்துக்கலாம். இது வெல்லம் போடும்போது இந்த குழம்பு இன்னும் டேஸ்டா இருக்கும், சாப்பிடும்போது சுவை அதிகமா கூட்டி கொடுக்கும். இதை வந்து ஒரு 1 வீக் வச்சுக்கலாம். நீங்க நல்ல எண்ணெய் அதிகமா இருக்கும், நல்ல எண்ணெயில செய்யறதுனால அருமையா இருக்கும். இதுக்கு பருப்பு துவையல் வச்சு சாப்பிட்டீங்க, அருமையா இருக்கும் சாப்பாடுக்கு சாப்பிடும் போது. இது பாருங்க எப்படி எண்ணெய் பிரிஞ்சுப்பா, அருமையா இருக்கு பாருங்க. எல்லாரும் நல்லா சாப்பிட்டு பாருங்க.